Comment ça va? First group, second group verbs எல்லாம் இப்போ நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்க போகிறது தேர்ட் குரூப் வேர்ப்ஸ். தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, காம்ப்ளிகேட்டட், வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். நீங்கள் இதை வந்து நல்லா பைஹார்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா irregular verbs. அதனால ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ல நம்ம டெர்மினேஷன் சொன்ன மாதிரி இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல்லா வந்து டிஃபர் ஆகும். அதனால தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் வந்து நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை வந்து நல்லா படிச்சுக்க முடியும். தேர்ட் குரூப்ஸ்ல நிறைய டிஃபரன்சஸ் வரும். அதனால வந்து ஜே, ட்வி, இல் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த டெர்மினேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு வேர்ப்ஸை படிக்கும் போது நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. தேர்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற வேர்ப் எதுனா உழுவார். எப்படி சொல்லணும்? உழுவார். உழுவார்னா டு வாண்ட், எனக்கு தேவை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கை தான் வந்து கொடுக்கும் உழுவார். இப்போ இந்த வேர்பை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணலாம். உழுவார்ன்றது டு வாண்ட், இது வந்து தேர்ட் குரூப் வேர்பு, irregular verb. இப்போ இந்த verb வந்து நம்ம conjugate பண்ணலாம். Je veux, tu veux, il veut, elle veut, on veut, nous voulons, vous voulez, ils veulent, elles veulent. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். Je veux, tu veux, il veut, elle veut, on veut, nous voulons, vous voulez, ils veulent, elles veulent. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் வந்து நான் எப்படி எழுதியிருக்கிறேன், கான்ஜுகேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். je veux, இதில் பார்த்தீங்கன்னா வேன்றதுல எக்ஸ் வந்து லாஸ்ட்ல வருது, அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் கீழியும் je veux, tu veux இப்படி தான் சொல்லணும், எக்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி தேர்ட்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ல பார்த்தீங்கன்னா இல் veut அப்படின்னு சொல்றோம், ஆனா அங்க போடுறது தே. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க வந்து இதுல ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வந்து ஒவ்வொரு வேர்புக்கும் வந்து இது டிஃபர் ஆகும். அதனால இதை வந்து ஒவ்வொரு வேர்பு படிக்கும் போது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நூ ஊ இல் இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டெர்மினேஷன் வந்து நூ உலோம், அந்த உழுவார் என்ற வேர்ப்ல இருந்து ராதிகால் எடுத்து இங்க வந்து ONS ANT இது வந்து வர மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து ஜே, டி, இல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறும். அதனால இதை வந்து நீங்க வந்து உழுவார் என்ற வேர்பை வந்து je veux அப்படின்றதுக்கு, I want அப்படின்றதுக்கு je voule அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இந்த உழுவார் என்ற வேர்பை ரேண்டமா நம்ம வந்து இப்ப கான்ஜுகேட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சுஜெக்ட் ப்ரோனோம் வந்து சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு வந்து யோசிச்சு பாருங்க என்ன வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. nous, nous voulons, super. Vous, vous voulez, very good. Je veux, very good, super. Il, plural. Ils veulent, எப்படி பண்ணோம் இதை? Ils veulent. அதே மாதிரி elles veulent. எப்போதுமே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அடுத்தது tu, tu veux. நெக்ஸ்ட் on, on veut.
ஆனா இங்க நம்ம லாஸ்ட் லெட்டர் என்ன போடுவோம், தே போடுவோம். ஸ்பெல்லிங் கவனிங்க. இல் வ, இங்க ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா வே இ தே. ஜே சி, இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு வந்து எண்ட் லெட்டர் என்ன வந்தது, ஈக்ஸ் வந்தது இல்லையா. இங்க வந்து தே வருது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இப்ப நம்ம இந்த வூலோயிர் அப்படின்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உலே அண்ட் கஃபே, உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். உலே அண்ட் கஃபே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நூலோ ரேயுசீர், இங்க வந்து நூலோ ரேயுசீர் சொல்றேன் இல்லையா. வி வாண்ட் டு சக்சீட் அப்படின்ற அர்த்தம். நூலோ எவித்தே த புஷோம், எங்களுக்கு வந்து அந்த புஷோம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்றோம். இன்னொரு சென்டென்சஸ். நூலோ எவித்தே த புஷோம், நாங்க வந்து புஷோம், புஷோன்னா டிராஃபிக், இந்த டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஊன்றதுக்கு உலே யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஜேன்றதுக்கு வ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு இதை எப்படி கான்ஜுகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. லாஸ்ட் எக்ஸாம்பிள். they want to buy chocolates, they want to buy bonbon அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். bonbonன்றது ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையும் குறிக்கும். elles veulent acheter the bonbon. இங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வேர்ப் வந்து யூஸ் பண்றேன் இல்லையா. elles veulent வூலோயிர்ன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்றேன். அதே மாதிரி தேசியம் வேர்பு பாத்தீங்கன்னா அஷத்தேன்றத யூஸ் பண்றேன். இது முதலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். தேசியம் வேர்ப் வந்து எப்போதுமே நம்ம இன்ஃபினிட்டிவ்ல தான் போடணும். அப்ப elles veulent acheter the bonbon. இப்போ வந்து எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த வூலோயிர்ன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி அந்த எக்ஸசைஸ் நீங்க செய்யுங்க. ஆன்சர்ஸ் வந்து உங்க ஆன்சர்ஸோட செக் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.